பரம்பை அன்னை ஆதிசக்தி ஆதிகோடி பீடம் பவித்ரபுரி சமஸ்தானம் என்ற கோவில் குமரகுடி பரமக்குடி மெயின்ரோட்டில் அமைந்துள்ளது. ஊழ்வினை அகற்றும் ஒரே அன்னை ஆதிசக்தி ஆதிகோடி பீடம். இந்த கோவிலின் தல வரலாறு என்பது சற்று வித்தியாசமானது. மேலும் சிவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உள்ள தொடர்பை கூறுகிறது. இந்த கோவில் முப்பெரும் தேவியர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் அன்னையாக விளங்கும் ஆதிசக்தி பூலோகத்தில் அவதரித்து மக்களை காக்க வைகையாற்று தென் பகுதியில் பரம்பைக்காடு என்ற அடர்ந்த காட்டு பகுதியில் நாகவனத்தில் தங்கியதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலின் நிறுவனர் மற்றும் அருளாசி சித்தர் மாரிமுத்து அவர்கள் 1982ஆம் ஆண்டு குமரகுடியில் பிறந்தார். அவர் 9வது படிக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் சிவலோகத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நடனம் புரிவது போன்ற காட்சி தென்பட்டது. சிவபெருமானிடம் வாக்குவாதம் செய்த ஆதிசக்தி, பூலோகத்தில் கௌரி பூஜை நடைபெற வேண்டும், அதன் பின்புதான் சிவலோகம் திரும்புவேன் என்று அன்னை சபதம் மேற்கொண்டு பூமிக்கு வந்ததாகவும் அருள்வாக்கு மூலம் தெரிந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். பரமக்குடின்னு பெயர் காரணத்துக்கே சிவபெருமான் பரமன் முதல்ல வந்துட்டார். அம்பாள் பூமிக்கு வரப்போறா அப்படின்னு தெரிஞ்சு சிவபெருமான் நேராக இறங்கி இந்த இடத்துல தவபீடம், சிவபெருமானுடைய தவபீடம், அவர் தவக்கோலத்தில் உட்கார்ந்துடுறாரு. உட்காரும்போது அம்பாள் நேரடியாக இங்கே வரும்போது தான் அம்பாளுக்கு மந்திர தீட்சை கொடுக்குறாரு. அதுதான் பக்கத்தில் உத்தரகோசமங்கை இருக்குது, நம்ம கோயில் பக்கத்தில் உத்தரகோசமங்கை. அந்த உத்தரகோசமங்கையில் உத்தர கோச மங்கை அப்படின்னா சிவன் பார்வதிக்கு ரகசியம் சொன்ன இடம். அந்த ரகசியத்தை இப்போ சொல்லிவிட்டு நேரடியாக இந்த இடத்துல தியானத்தில் உட்காந்துறாரு. பரமன் உட்கார்ந்ததுனால தான் அந்த இடத்துல பூரா பரமக்குடின்னு ஆனது. குடிகள் மறைக்கால் வந்தோடனே பரமக்குடி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதனால அம்பாள் முதல்ல இங்கே இடத்த அரசாட்சி பண்ணிட்டு தான் அப்புறம் தனியாக கோயில் கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த இடம். இப்போ இந்த இடம் கோயிலுக்கு வர்றவங்க இதை வழிபாடு பண்ணிட்டு குருபீடத்தை வணங்கி எடுத்து அப்புறம் வர்றாங்க. ஆமாம், முதல்ல 4 குரு இந்த இடத்துக்கு. ஆதி குரு அது காக்கபுஜண்டர், பரமகுரு சிவபெருமான், அதுக்கு அடுத்து மூலகுரு முருகப்பெருமானே குருவா இருக்கிறாரு. பவித்திர குரு இப்போ நான் எல்லா மக்களை பார்க்கறதுனால பவித்திர குருவா 4 குருக்களை கொண்டு இந்த ஆதிகோடி பீடம் இயங்குதுங்க ஐயா. எனக்கு என்னோட ஒருத்தர் இருந்தவங்க பழக்கப்பட்டவங்க சொன்னாங்க, ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ அழுது புலம்பி திருக்கையில் இங்கே அந்த பொண்ணு ஆதிசக்தி அம்மா நல்லா இருக்காங்க, அவங்ககிட்ட உன்னுடைய குறைய சொன்னால் தீர்த்து வச்சுருவாங்க. ஆனால் என் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கோன்னா அந்த அம்மா புண்ணியத்தில் தான் இருக்கோம். அவ்வளோ ஒரு கஷ்டம், பங்காளி பிரச்சனையில் ஏகப்பட்ட பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனையில் அம்மாட்ட 17 வருஷம் விடாமல் தொண்டு பண்ணி நல்லது ஊராக அடைஞ்சிட்ருக்கேன். என் மகனுக்கு கல்யாணம் பொண்ணு கிடைக்காம இருந்துச்சு. அப்போ அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் அலைஞ்சு பார்த்தேன், என்னால் வயசான காலத்தில் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு. இன்றைக்கி எந்த ஊருக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்க போயிருக்கியே அப்படின்னா, இது சதுர்வேத மங்கலத்துக்கு போனால் அந்த ஊர் பொண்ணு தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னா. வீடே இல்லாமல் இடிஞ்சு பிரச்சனையில் வெளியேறிட்டேன். விட்டேன் 4 வீட்டில் இருந்தே 4 வீட்லேயும் வெளியேற்றிட்டாங்க. கடைசியில் அம்மா எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டேன். நீ ஒரு தொழில் மூலமாக ஒரு வீட்டை கட்டிக்க அப்படின்னாங்க. அது மூலமாகவே ஒரு கல் அறுத்து செங்கச்சொலை வச்சு அம்மா மூலமாக அந்த செங்கச்சொலையும் நல்லபடியாக எனக்கு பலன் கொடுத்து நான் ஒரு வீடும் கட்டி என் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து இன்றைக்கி என் பிள்ளைய நல்லா இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பிரளயம் தண்ணீர் சொலியின் மூலம் இடம் மாறியதாகவும் பின்புதான் இந்த இடத்தில் அம்மன் உள்ளதாகவும் கூறினார். பின்னர் அந்த இடத்தை 1995ஆம் ஆண்டு அருள்வாக்குப்படி தோண்டிய போது அம்மன் சிலை, மரகதலிங்கம் சிலை, நாகர்கள் சிலை தென்பட்டன. அதை எடுத்து சிறிய கோவில் கட்டி வழிபட்டனர். 2003ஆம் ஆண்டு கோவில் ஒரு பீடத்தில் கட்டப்பட்டது. அதன் பிறகு இடம் மாறி தற்போது உள்ள திருவள்ளுவர் நகரில் அம்மா ராஜராஜேஸ்வரியாக அருள் பாலித்து வருகிறார். கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அன்னை ஆதிசக்தி பூலோகம் வரும்போது அவருடன் வியாச பெருமான், நாரத ரிஷி மற்றும் காகபுஜண்டர் கூட வந்தனர். காகபுஜண்டர் அம்மாவிற்கு உறுதுணையாக இருந்து அனைத்து உதவிகளையும் செய்வேன் என்று பூலோகத்தில் தங்கிவிட்டார். அந்த காலத்தில் தமிழ்நாடு 9 வனமாக இருந்தது. அதில் இந்த நாகவனம் பகுதியில் அம்மா தங்கிவிட்டார். அன்று முதல் அம்மா பரம்பைக்காட்டில் தங்கி மக்களை காத்து வருவதாக அருள்வாக்கில் கூறியுள்ளார். ஆதிசக்திக்கு உதவியாக சப்த கன்னிமார்களும் கூடவே தங்கிவிட்டனர். 2வது கும்பாபிஷேகம் 2006ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் ராமநாதபுரம் சமஸ்தானம் ராணி பானுமதி நாச்சியார் கனவில் ஆதிசக்தி தோன்றி கோவிலின் திருப்பணியை முன்னின்று நடத்த உத்தரவிட்டதால் அதன்படி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே இடது வலதுன்னு இருக்கும். அதே மாதிரி இடது நாசி வலது நாசி, ஒரு ஆலயம்னு சொல்லும்போது இடது பக்கம் வலது பக்கம் 2 தேவதைகள் எப்போவுமே இருக்கும். இப்போ நமக்குமே 2 தேவதைகள் இருக்கும்.
நம்ம திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு எச்சில் உமிழ்ல மாதிரி வந்தால் கூட என்ன செய்ய தெரியுமா, இடது பக்கம் உமிழ மாட்டேன், வலது பக்கம் தான் பார்க்கும். அப்போ அதே மாதிரி ஆலயம்னு இருந்தாலும் சரி, ஒரு படின்னு இருந்தாலும் சரி, அதுக்கு இடது வலது பக்கம் 2 தேவதைகள் இருக்கும். அந்த தேவதைகள் தான் சங்கன் சாகனன்னு சொல்லி ஐயாவுக்கு ஒரு காவல் தெய்வங்களாக. அப்போ இப்போ ஐயாவுக்கு வந்து நாங்கள் வந்து சங்கன் சாகனன்னு சொல்லி இந்த தேவதைகள் வச்சுருக்கோம். அவங்க தான் நம்மளுடைய வழிபாடுகளையும் நம்மளுடைய நோக்கங்களையும் எண்ணங்களையும் அவங்ககிட்ட கொண்டு போகக்கூடியது அவங்க தான். இந்த மாதிரி நல்லா அந்த கோயிலுக்கு போனால் எல்லாமே உடல்நிலைக்கு நல்லா இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கும், திருமங்கலம் முடிக்காதவங்களுக்கு திருமங்கலம் முடிக்கும்னு சொல்லி சொன்னாமா ஒருத்தர். அதனால் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்கள் உடம்புக்கும் நல்லா இருக்குது. நாங்கள் அவங்களுக்கு தொண்டு நாங்கள் செய்கிறோம். எங்களை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை இல்லாட்டாலும் குழந்தை தான். என் மகளுக்கெல்லாம் 7 வயசு செண்டு ஒரு பையன் இருந்தேன், 7 வயசு செண்டு, அது பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை. நம்பினா கைவிட மாட்டாங்க. அவங்கள நம்பணும். நம்ம தெய்வம் தான். இங்கே தான் வருவோம், நாங்கள் போவோம் எல்லாருமே. எனக்கு வந்து உடல்நல சரியில்லாமல் இருந்தேன். நான் இங்கே போனால் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நல்லபடியாக தான் இருக்கேன். இந்நேரம் நான் செண்டா பிடிச்சிருப்பேன். 6 மாதம் இருக்கேன். இந்த தெய்வத்துக்கு வந்தேன். என்னை நம்பினேன். அதே மாதிரி எனக்கு உடல்நலம் நல்லது தான். நான் நல்லா இருக்கேன். என் பேர் காளியம்மா, அரசடி வண்டை. இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி சொல்கிறது படிக்க நாங்கள் வந்தோம். வந்து தொண்டெல்லாம் பார்ப்போம், கொள்ளுவோம். நாங்கள் தெய்வம் தான் நாங்கள் இருக்கோம். கோவில் வாயில் மூல முதற்கடவுளான விநாயக பெருமான், வாராகியம்மன், நாகப்புற்று அம்மன், சப்த கன்னிமார்கள், காகபுஜண்டர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னதி உண்டு. வாராகியம்மன் அடிக்கடி வேள்வியில் காட்சி கொடுத்ததால் அவருக்கு தனி சன்னதி கட்டி அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை கலியுக கடவுளாக வாராகியம்மன் பூலோகத்தில் பக்தர்களை காத்து அருள் பாலித்து வருகிறார். அவரை வணங்கினால் பில்லி, சூனியம், ஏவல், மனக்கோளாறுகளை போக்கி பாதுகாத்து வருகிறார். இந்த கோவில் அனைவருக்கும் தாய் வீடு என்பதால் இங்கு சாதி மதமில்லை. மொழி, வைத்தியம் அனைவரும் தாய் வீட்டிற்கு வந்து தங்கி உணவருந்து செல்கின்றனர். வருகை புரியும் பக்தர்கள் அனைவருக்கும் தினமும் அன்னதானம் சேவை நடைபெறுகிறது. கோவிலில் தினமும் காலை மாலை நடை திறக்கப்படும். ஆண்டுதோறும் விழா மற்றும் மாத விழாவான சித்ரா பௌர்ணமி, மாசி மகம், ஆதிசக்தி அவதார திருநாள் ஜெயந்தி, நவராத்திரி விழா, ஞாயிற்றுக்கிழமை வாராகிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறும். எனக்குண்டு இருக்கிறவ வருவா, நீ யார் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன், கோடி கோடியாக வச்சுருந்தாலும் எனக்குண்டு கொடுக்குறவ வருவான்னு சொல்லியிருந்துட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்த உடனே என்ன சொல்லியிருந்திருக்கு, நான் வந்த உடனே திரும்ப பறையில் எனக்கு நீ வெள்ளிக்கிழடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரிமாண்டு வாங்கி கொடுத்தேன். அதோட கொடுக்குறப்ப வாங்கிக்கிருச்சு. அதுக்கடுத்து வரத்தில் ஒருத்தவங்க முகம் வாங்கி வச்சாங்க. அதுலேருந்து வெள்ளியாக அதுக்கு அம்மாவுக்கு சேர்ந்துச்சு. அப்போ வாங்கி வைக்கல சொல்லிட்டு அடுத்து தங்கக்கிரடமும் நீ தான் எனக்கு வைக்கணும் சரிம்மான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ வைப்பேன். அப்போ இருக்கையில் ஒரு நாள் இங்கே அம்மாவுக்கு சமைக்கிறப்போ நானும் குரு அம்மா தான் சமைப்போம். அப்போ ஒரு நாள் இப்படி சேலை கட்டி இருந்துக்கிறப்ப ஒரு நாள் வந்து ஆதிவாரம் முடிக்கிறப்ப நீங்கள் இங்கிட்டு கட்டி சைடில் கொண்டை போடணும் காண்டாக போட்டுட்டு நாங்கள் போய் அருள்வாக்குக்கு போய் இருக்கையில் என்னை கூப்பிட்டு சொல்லிச்சு, இது திருப்பதிக்கு ஒரு தடவை அந்த வருஷம் போயிருந்தோம். போயிருக்கிறப்ப அந்த திருப்பதி தாயார் பேர் வந்து மடப்பள்ளி நாச்சியார். 60 பேர் போயிருந்தோம். எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. நானும் குரு அம்மா மட்டும் நிற்கிறோம். அக்கா இங்கே வாக்கா, இதுக்குள்ளே தான் அந்த திருப்பதி ஐயாவுக்கு சமைச்சு வரோம். மடப்பள்ளி நாச்சியார் அவள் அம்மா பேர். அதை போய் பார்த்துட்டு வரும்னு போகிறோம். போய் பார்த்துட்டு வந்தோம். அடுத்து ஒரு 2 மாதத்தில் இப்படி இது பண்ணி மாற்றி எனக்கு அந்த மடப்பள்ளி நாச்சியார்னு பட்டத்தை வச்சு சேலையை மாற்றி நீ இப்படி தான் இருக்கணும், மடப்பள்ளி நாச்சியார்ன்ற பேரில் தான் அன்னதான கூடமே இயங்கணும், இங்கே உன்னுடைய ஆயுஸ் காலம் இருக்கிறதுக்கு இப்படி தான் இருக்குது, நீ இல்லாட்டாலும் உன்னுடைய இது சன்னதியில் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்கு. அது மாதிரி நடத்திக்கிட்டு வர்றான். அப்புறம் இங்கே வந்து என்ன நடக்கும்னா 3 திருவிழா நடக்கும். அம்மாவுக்கு நவராத்திரி நடக்கும், அடுத்து இது சித்ரா பௌர்ணமி நடக்கும், அப்புறம் வந்து அம்மாளுடைய ஒரு நாள்னு சொல்லிட்டு அம்மாளுடைய பிறந்த நாளை வந்து அம்மாளோட ஒரு நாள்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது மாசியில் 2ஆம் தேதி நடக்கும். 3 திருவிழாவும் இந்த கோயிலுக்கு சிறப்பு. இது வந்து சித்ரா பௌர்ணமியில் என்னென்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யாகக்குண்டம் கொடுத்து எல்லோரும் வந்து என்னுடைய வாசலில் நீங்களே உங்கள் கையினால் பண்ணி அந்த பலன் அடைங்க. நீங்கள் என்ன நினச்சி வந்து உட்காடுறீங்களோ, இப்போ கல்யாணமோ திருமணமோ வீடு கட்டணுமா என்ன செய்யணுமோ அதை உங்கள் குடும்பத்துக்காக கொடுத்து உட்கார சொல்லும். 50-60 பேர் ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்து அந்த யாகத்தை பண்ணி அம்மா கருவறையில் போய் அந்த தண்ணியை ஊற்றி நாங்களே செய்வோம். ஐயர்வுக்கு செய்கிற மாதிரி நாங்களே செஞ்சுக்கிறோம். அம்மா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. மேலும் இது நாகவனம் என்பதால் ஆதிசக்தி நாக உருவில் புற்றுக்கு வந்து செல்லும் பழக்கம் உண்டு. 2 நாகங்கள் உண்டு. ஒன்று செந்நாகம், மற்றொன்று கருநாகம் புற்றிலேயே தங்கியுள்ளது. ஆனால் பக்தர்களுக்கு தொல்லை கொடுத்ததில்லை. பக்தர்கள் நாகதோஷம், ராகுகேது தோஷம் நீங்க
புற்றுக்கு பால் மற்றும் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுகின்றனர். வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து வணங்கினால் ராகு கேதுவால் ஏற்படும் தோஷம் நீங்கும். வணங்கினால் சனி தாக்கம் குறையும். திருமண தடை அகலும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். குடும்ப நலம் பெருகும். குழந்தைகளுக்கு படிப்பு வரும். தீராத நோய் குணமாகும். முக்கியமாக ஊழ்வினை அகற்றும் ஒரே அன்னை ஆதிசக்தி ஆதிகோடி பீடம் ஓம் சக்தி ஆவாள். தோஷங்கள்ங்கிறது வந்து நவக்கிரகத்தால் ஏற்படுறதா முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து இந்த ஊழ்வினையினால வரும். போன ஜென்மத்தில் நம்ம எவ்வளோ பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜென்மத்தை நமக்கு கடவுள் படைக்கிறாரு. அந்த படைக்கிற நேரம், நிமிஷம், காலம் இதுகளை வச்சு தான் நம்மளுடைய 9 கிரகமும் நம்மளை இந்த ஜென்மத்துக்கு வழி நடத்தும். அப்படி வழி நடத்தும் போது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களை நம்மள்கிட்ட எடுத்துக்கிடுவாங்க, நம்மளுடைய வாழ்நாட்களை. அப்போ இந்த சனி பகவான்கிறவர் 29 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மகிட்ட வந்துடுவார். அவர் வரும்போது அவருடைய காலகட்டங்கள் நடக்கும். அது அவர் மாதிரி ஒரு பிடித்தமான ஒரு தெய்வங்கள் 2ன்னா ராகு கேது. ராகு கேதுங்கிற சனி பகவான் மாதிரி ஒரு ஆட்சியில் அதிக பவர் உடையவங்க. ஏன்னா நம்ம உடம்புலையே வந்து 9 கிரகங்கள் இருக்கு. 9 நவ ஓட்டைகள்னு சொல்லுவோம். கண்ணு, காது, மெய், காது, உடம்பு, மலஜல குடல்னு சொல்லி ஒரு 9 துவாரங்கள் இருக்கு. அந்த மாதிரி நவ கிரகங்கள் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கு. அப்போ 2 நிமிஷமாவது நம்ம இந்த எல்லாம் பரிகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு பால் ஊற்றிட்டு எல்லாம் மஞ்சள்லாம் போட்டுட்டு 2 நிமிஷம் தியானம் பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில சக்திகள் மாறுதுன்னு சொல்லி அந்த வந்து உட்கார்ந்தவங்க சொன்னாங்க. இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் எல்லாத்துலேயுமே ஒரு உருவம் இருக்குது. சித்தர்களுடைய உருவம், சப்தகன்னிகளுடைய உருவம், இந்த பூச்செடி மாதிரி இது வந்து இந்த இடத்துல 2 நாகர்கள் தொங்குற மாதிரி நிறைய நாகர் மாதிரி தெரியும். அதோட அதே மக்கள் வந்து பார்க்குறாங்க, ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க இந்த இடத்துல. வேந்தோண்டியில் ஆதிகொடி ராஜராசேஸ்வரி அம்மான்னு இருக்காங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னா, ஆதிசக்தி அம்மாட்ட போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ப்பான்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த கோட்டை வாசலில் கால் எடுத்து வச்சு வரும்போது அம்மா வந்து நான் அம்மாட்ட அருள்வாக்கு கேட்கும்போது, உன் குடும்பத்தை பார்த்துட்டு உன் பிள்ளைகளை பார்த்துட்டு எனக்கு வாமா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் விடாமல் அம்மாவுக்கு ஆதிவாரம் வருவேன். அமாவாசை, பௌர்ணமி, மாசி விழா, சித்திரை கலசவசியம், இப்படி எல்லா விழாவுக்குமே நான் வந்து கலந்துக்கிடுவேன். 2018ஆம் ஆண்டு கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது வைகை ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் பல்வேறு பரிவார மூர்த்திகள் உண்டு. தற்போது கோவிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் தாராளமாக பொருளுதவி செய்யவும், இஷ்ட தெய்வத்திற்கு தனித்தனி சன்னதி கட்ட விருப்பமுள்ளவர்கள் தாங்களாகவே முன்வந்து அவர்கள் விரும்பும் இஷ்ட தெய்வத்திற்கு சன்னதி கட்டி உபாயம் செய்யலாம் என்று கோவில் நிறுவனர் அருளாசி சித்தர் மாரிமுத்து சுவாமிஜி தெரிவித்துள்ளார். அம்மா பார்த்து நான் கடவு பார்த்து ஒன்றும் தீரலை. அம்மாவாக பார்த்து அம்மாவை அனுப்பிட்டாங்க. இந்த அம்மாவை ரொம்ப முடியலை, ஒரு பொண்ணுக்கு நீங்கள் போய் அம்மாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஆனால் அம்மா வந்ததையும் காப்பாற்றி கொடுத்தாங்க. 90 போட்டு சரியாகி இன்னமும் கொஞ்சம் லேசாக இருக்குது. அம்மா அதே சொன்னாங்க அன்னைக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா எதையும் நினச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குது ஆத்தா. ஆனால் என் மகளுக்கு கல்யாணம் முடித்து குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 1 வருஷம் முடித்து மறு வருஷம் ஆத்தா குழந்தை கொடுத்துருச்சு. குழந்தை பாக்கியம் கொடுத்துருச்சு. குழந்தை 3 மாதம் நல்லபடியாக எல்லா செல்வாக்கையும் கொடுக்குது. இந்த கோயிலுக்கு வந்து எல்லாமே நிறைவேறிடுச்சு. வேண்டுதலை வந்து நான் கல்யாணம் முடியலை அப்படின்னு வேண்டிக்கிட்டால் கல்யாணம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குது. குழந்தை இல்லை அப்படின்னா அது குழந்தை கொடுக்குது. அதுக்கடையில் இந்த முடியலை, யாருக்கும் கை கால் விலங்கலைன்னா முடியாமல் இருந்தால் சரிப்படுத்தி கொடுக்குது. இதை ஆத்தா சரியாக்கிறது. ஏதாவது நினச்ச காரியம் ஒரு பொருள் அல்லது ஏதாச்சும் வெளியில் போய் கொடுத்துட்டா வாங்கிட்டா கொடுக்கல கொள்ளலைனாலும் அதை வாங்கி கொடுத்துருது ஆத்தா. எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுத்துருது. நல்ல தெய்வம்.